ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்துக்கு தான் போயிருக்கோம். இதுதான் நம்மளோட தோட்டத்தோட என்ட்ரன்ஸு. மெயின் ரோட்டில் தான் இருக்குது. நம்ம சொந்தக்காரங்க அப்புறம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே தெரியும். அந்த பஸ் எல்லாம் போகுது, மெயினில் தான் இருக்குது. இதான் வந்து மோட்டார் ரூம்னு சொல்லுவாங்கள்ல, மோட்டார் ரூம் அது. இப்போ வந்து மோட்டார் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. தண்ணி வந்து அங்கே தென்னை மரத்துக்கு பாஞ்சிட்ருக்கு. அதனால் வந்து இந்த வால்வை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அதான் இதில் தண்ணி வரல. அப்புறம் வந்து கிணறு வந்து இதுதான் கிணறு. இது கிணத்துல தண்ணியே இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மழை காலம் இனிமே தானே வரும். இப்போ வந்து கோடை காலம்லாம், அதனால் தண்ணி வந்து கம்மியாயிட்டு பாருங்கள், ரொம்ப கீழே தான் இருக்கும். தென்னை மரத்துக்கு பாய்க்கிறதுக்கே தண்ணி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. மோட்டார் ரூம் கிட்டேயே ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் வந்து நாங்கள் நல்லா சமையல் பண்ணிலாம் சாப்பிடுவோம். கீழே இருந்து நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த பக்கத்தில் நீ செய். நம்ம தோட்டம் வந்து ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். ஃபுல்லுமே தென்னந்தோப்பு தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பறிக்கிறாங்க. அதனால தான் நான் மார்னிங் வந்து நானும் அப்பாவும் தோட்டத்துக்கு போனோம். தேங்காய்னா ஒரு அன்னை பறிச்சிட்ருக்காங்க. தென்னை மரத்துக்கு இடையில வந்து பனைமரமும் நிற்குது. அப்புறம் வந்து தோட்டத்தில் வந்து நமக்கு பறிச்சுட்டு 2 பேர் பறிச்சுட்டு இருக்காங்க, 2 பேர் செமுக்காங்க, 4 பேர் தொலிக்காங்க. வேற இன்னும் 20 நாளைக்கு எடுத்துருவாங்களா? நாளைக்கு அப்படி இன்னைக்கு வந்து இளநீ வெட்டி குடிக்கலான்னு சொல்லி தேங்காய் பறிச்சவங்களே நம்ம அப்பா வந்து பறிச்சு போட சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கணேஷ் அண்ணே இவங்க வந்து நம்ம தோட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர் தான். அவங்க வந்து இளநீ வெட்டி தராங்க. கடுத்து கிடக்குமா, துரத்தல் தான் இருக்கும். இப்போ நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் இளநீ.